ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமா தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை உத்தாளகர் ஸ்வேதகேதுக்கு உபதேசம் பண்ணாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி வகுப்பு தான் இது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை உத்தாளகர் ஸ்வேதகேதுக்கு சொல்லும்போது ஒரு தேனீக்களுடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு கடந்த வகுப்புல புரிய வச்சாருன்னு பார்த்தோம். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான விஷயம் அப்படிங்கிறதுனால ஸ்வேதகேதுவால உடனே புரிஞ்சிக்க முடியல. அது எப்படி நான் அதுவாகவே இருப்பேன் அப்படிங்கிற பல கேள்விகளை அவன் மீண்டும் மீண்டும் எழுப்புறான். இப்போ இந்த உபனிஷத்து இதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்குது. அதாவது இங்க எல்லாமே இறைத்தன்மை தான். இங்க எல்லாமே இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டு இறைவனுடைய வைபவத்துல அனுபவமாக்கப்பட்டு மீண்டும் இறைவனிடத்திலேயே ஒடுங்குகின்றன. இங்க எதுவுமே இறைவனுக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க இந்த உபனிஷத்தம் பேசுது. அப்போ அது மாதிரி நம்ம இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான் அப்படிங்கிறது எப்போங்க அனுபவமாக்குறது அப்படின்னு கேட்டா, அது நம்ம விழிப்பு நிலையில தான் அனுபவமாக்க முடியும். ஏன்னா நம்ம தூக்கத்திலையும் இறைவன் கிட்ட தான் போய் ஒடுங்குறோம், மரணத்திலையும் அப்படிதான், மகா பிரளயத்திலையும் அப்படிதான். ஆனாலும் நமக்கு ஏன் மீண்டும் பிறவி வருது? அது நம்முடைய மனோபாவம், நம்முடைய ஆசா பாசங்கள், நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள், சஞ்சித கர்மா அப்படின்னு பல காரணங்களை சொல்லுது சாஸ்திரம். அப்ப நாம் இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இங்க இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால வருது, அப்புறம் இறப்புங்கிறது யாருக்கு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ நம்ம விழித்து கொண்ட விவேகத்தினால விசாரணை செய்து பார்க்கும்போது இங்கு மரணம் என்பது உடலுக்கு தான் வருது, ஆனா உயிருக்கு மரணம் வருவது கிடையாது. அப்போ உயிர் தான் இங்க எல்லாமா இருக்குது அப்படின்னு தெரியும் போது, அப்ப இங்க மீண்டும் மீண்டும் தோன்றி மறைவது எது அப்படின்னு பார்த்தா, எண்ணங்களால் எழுந்த மனம் தான் இங்க இவ்வாறு பலவாறாக தோன்றி மறைகிறது என்று நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மனம் தான் இந்த உலகத்தை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆழமா சொல்லி பார்த்தோம். நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அப்போ உடனே இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சரி மனம் தானே இது உண்டாக்குது இந்த உலகத்தைன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியல இல்லையா? அப்ப நீங்க நைட்டு தூங்கும் போது எங்க போயிட்டீங்கன்னு கேக்குது. அப்ப நைட்டு தூங்கும்போது நம்ம மனசை கொண்டு போய் எங்க அதனுடைய பிறப்பிடமான மூலத்துல ஒடுக்கிக்கிறோம். ஏன்னா நீங்க காலையில தியானம் பண்ணும்போது நீங்க மூலத்துல ஒடுக்க முடியுதான்னா முடியல. அதுவே நைட்டு ஆட்டோமேட்டிக்கா போய் ஒடுங்குது இல்ல. அப்ப அதை இங்க ஒப்பிட்டு பார்க்க சொல்றாங்க ரிஷிகள் எல்லாம், மகான்கள் ரிஷிகள் எல்லாம் அப்படி ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரித்து பாருங்க, விழித்து கொண்ட விவேகத்தினால விசாரித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப இங்க உத்தாளகர் அதுதான் சொல்றாரு. இப்ப நம்ம தூக்கத்துல இறைவனோட தான் போய் இரண்டரை கலந்துடுறோம். ஆனா அங்க ஏன் நம்ம அந்த இறைநிலையை அனுபவமாக்க முடியறது இல்லை அப்படின்னு கேட்டா, அங்க அறியாமை இருக்கு, மனசுல அறியாமை இருக்கு. அந்த அஜ்ஞானமான மனசு இறைவனிடத்துல போய் ஒடுங்கும் போது அங்கேயே நின்றுடுது, அந்த அறியாமையிலேயே நின்றுடுது. திருப்பி அறிவாலாம் வெளியே வராது. அதுக்கு தான் யார் என்று உணரும் போது மட்டும்தான் அது அந்த தூய அறிவோட போய் மிங்கிளாக முடியுமே தவிர, இல்லைன்னா அந்த நிலையை அது தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனசு இறைவனிடத்திலேயே போய் ஐக்கியமானாலும் இறைவனோட இரண்டரை கலக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அது திருப்பி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. அப்ப பிரளயமும் அப்படிதான். இந்த பிரளய காலம்ங்கிறது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கும் போது இந்த எல்லா உயிர்களும் போய் இறைவனிடத்துல தான் ஒடுங்கும். ஆனாலும் அந்த அறியாமை திரை விலகாததுனால அவைகள் இறைவனிடத்துல கலக்காம இருக்கும். அதாவது இரண்டரை கலக்காம இருக்கும். இறைவனிடத்துல ஒடுங்கி இருக்கும், ஆனா இறைவனும் நானும் ஒன்று என்ற நிலைப்பாடு உண்டாகாம இருக்கும். அப்ப மீண்டும் படைப்பு நிகழும் போது, இந்த மகா பிரளயம் முடிஞ்சு மீண்டும் ஒரு படைப்பு நிகழுது இல்லையா? அப்போ அது மீண்டும் உயிரினங்களாக வெளிவருகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த உபனிஷத் பேசினது நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்ப இங்க இறைவன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் மிக நுண்ணியமானவனும் இருக்கிறான், பெரியதில் பெரியதாகவும் இருக்கிறான். அதாவது சிறியதில் சிறியதாகவும் இருக்கிறான், பெரியதில் பெரியதாகவும் இருக்கின்றான். அப்படித்தான் இறைவன் இருக்கின்றான்.
அப்ப ஸ்வேதகேது, அது நீயாகத்தான் இருக்கிறாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். அப்ப இதை கேட்ட உடனே அவனுக்கு ஸ்வேதகேதுக்கு புரியல. போற்றுதலுக்குரிய தந்தையே, தாங்கள் சொல்லுகின்ற அந்த இறைநிலை, இறை அனுபவம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே மீண்டும் உபதேசியுங்கள் என்று கேட்டான். புத்தாளகரும் என்ன சொல்றாரு, இனியவனே அப்படியே ஆகட்டும் என்று அடுத்த பகுதியில அடுத்த விளக்கத்தை சொல்ல வர்றாரு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நதிகள் பல பக்கங்கள்ல உற்பத்தி ஆகின்றன. கிழக்கு பக்கம் நதிகள் கிழக்கில் பாய்கின்றன, மேற்கு நதிகள் மேற்கில் பாய்கின்றன. அவைகள் எங்கு தோன்றியன? கடலிலிருந்து ஆவியாகி மேலே போய் நீராவியாக வெளியேறி மழையாக பொழிந்து மீண்டும் பூமிக்குள்ளேயே போய் பூமியிலிருந்து ஒரு நீரூற்றாக மாறி நதிகளாக உற்பத்தி ஆகுது. அப்ப இங்க நதிகள் எந்த இடத்துல உற்பத்தி ஆனாலும் சரி, அவைகள் எந்த மூலத்துக்கு போகணுமோ அங்கேயே திரும்பிடும். இதுதான் காரண காரிய நியதி. நம்ம போன டைம் பார்த்தோம் இல்லையா, காரண காரிய நியதி. அந்த காரண காரிய நியதியில எது காரணமோ அதுதான் பல காரியங்களாக இந்த உலகத்துக்கு காட்சிப்படுது. ஆனா அந்த காரியங்கள் பூரா அந்த காரணத்துக்கு தான் திரும்பி ஆகணும். அந்த அடிப்படையில இங்க எல்லா நதிகளும் எங்கு போய் சங்கமமாகின்றன அப்படின்னா, கடல் தான் போய் சங்கமமாகின்றன. அப்ப சங்கமம் ஆன பிறகு அது கடலாகவே ஆகின்றன. அந்த கடலை அடைந்த பிறகு இது வைகை நதிங்க, இது காவிரி நதிங்க, இது கங்கை நதிங்கன்ட்டு பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா நதிகளும் அந்த கடல் நீரில் போய் சங்கமம் ஆன பிறகு அங்கு நீ வேறு நான் வேறுங்கிற அந்த இருமைகள் கிடையாது இல்லையா? அதே நிலை தான் இங்க நம்முடைய நிலைப்பாடும். அன்பு மகனே, எல்லா உயிரினங்களும் இறைவனிலிருந்தே தோன்றியுள்ளன. ஆனால் நான் இறைவனிலிருந்து தோன்றியுள்ளேன் என்பதை அவைகள் அறிவதில்லை. இதுதான் அஜ்ஞானம், இதுதான் அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இந்த அஜ்ஞானம் நீங்க வேண்டும். அப்ப இதுக்கு என்ன வழி? அந்த அஜ்ஞானத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மனசுக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் இல்லையா? அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான விசேஷ தன்மைகளை அந்த மனதுக்கு நம்ம புகட்ட வேண்டும். அப்ப அந்த மாதிரிதான் இங்க உயிரினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே அறியாமையில் இருக்கின்றன. படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் எடுத்துக்கலாம். ஒரு புழு, பூச்சி, வண்டு, வெட்டுக்கிளி, கொசு, அப்புறம் ஓநாய், புலி, சிங்கம் அப்படிங்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எந்த உயிரினமாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்துமே அந்த இறைவனிடமிருந்து தான் வெளிவருகின்றன. அவைகள் எல்லாம் திருப்பி எங்க போகும்? மீண்டும் இறைவனிடத்திலே தான் போய் ஒடுங்கும். இப்ப கடலிலிருந்து நீர் ஆவியாகி மேகமாகி மழையாகி அந்த மழை நீரே நதிகளாக வெளிப்படுகின்றன. அதனால்தான் நதிகள் மீண்டும் கடலிலேயே போய் சங்கமம் ஆகின்றன. அதுபோல இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே, புழுவிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் எடுத்துக்கலாம். தாவரங்கள், புழுக்கள், பூச்சிகள் அப்படின்னு இங்க என்னென்ன ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கோ இவைகள் எல்லாம் ஒரு பிரளய காலம்னு சொல்றோம் இல்லையா? பிரளயம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒடுங்கும். அந்த ஒடுக்கம் யாருது அப்படின்னா, ஈஸ்வரனுடைய நிலையில ஒடுங்கும் போது எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல போய் ஒடுங்கிடும். அப்ப அந்த மாதிரி ஒடுங்கும் போது இங்க எல்லா உயிரினங்களும் அந்த இறைவனிடத்திலேயே ஒடுங்குகின்றன. அப்படி ஒடுங்கி அவைகள் எல்லாம் மீண்டும் படைப்பின் போது அவரிடமிருந்தே வெளிவருகின்றன. அப்ப அவரிலேயே ஒடுங்குவதை அவரையே அடைவதாகவும் அது இறை அனுபூதி நிலை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும்போது அது முடியாதுன்றதான் இங்க புத்தாளகர் சொல்லிட்டார். ஏனென்றால் இப்ப இறைவனில் ஒடுங்குகின்ற அவைகள் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே வெளிவருகின்றன அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கொசு கொசுவாகத்தான் போய் இறைவனிடத்துல ஒடுங்கினது. அப்ப அது வெளிவரும்போது மீண்டும் கொசுவாத்தான் வெளிவரும். இப்ப சிங்கம் சிங்கமாத்தான் போய் இறைவனிடத்துல ஒடுங்கினது. அப்ப மீண்டும் அது வெளிவரும்போது சிங்கமா தான் வெளிவரும். அப்ப இப்படி எப்படி போய் ஒடுங்குதோ அப்படித்தான் அவங்களுடைய அறியாமை திரையோடு அவைகள் வெளிப்படுகின்றன. அப்படி அவைகள் வெளிப்படுகின்ற நிலையில அறிவு வளரவே இல்லை. அது அறிவு வளர்வதற்கு எந்த இடத்துக்கு வரணும்? மனித பிறவி எடுக்கணும். அதாவது இப்போ ஜீவராசிகள் கீழ்பிறவியில் இருக்கிறதுக்கெல்லாம் மனித பிறவி எடுக்காம உயர் பரிமாண அனுபவத்தை அடைய முடியாது. அப்ப இங்க உயிரினங்கள் எப்படி ஒடுங்குதோ அப்படியே தான் வெளிவரும். அப்ப எந்த காரணத்திலிருந்து அவைகள் எல்லாம் தோன்றியதோ அந்த காரணத்திலேயே ஒடுங்கவும் செய்யும். எனவே இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இறைவனே உள்ளார். அந்த காரண பொருளாகிய இறைவனே நீ என்பதை இனி வருகின்ற மந்திரங்களின் மூலமாக புத்தாளகர் உபதேசிக்க இருக்கின்றார். அதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப புத்தாளகர் எடுத்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஸ்வேதகேத்துக்கு எது அனைத்திலும் நுண்ணியதோ
அதுவே அனைத்திற்கும் ஆன்மாவாக திகழ்கிறது. அதுவே உண்மை, அதுவே இறைவன். சுவேத்தகேது, அது நீயாக இருக்கின்றாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். இப்ப இதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு சுவேத்தகேதுக்கு புரியல. அது எப்படிப்பா, அந்த இறைவனாகவே நானே இருக்கிறேன், போற்றுதலுக்குரிய தந்தையே, எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று இவன் கேட்கிறான். அடுத்த பகுதியில இப்ப பேசுறார். இது 11வது பகுதி. அதுக்கு ஒரு அழகான ஓமானம் கொடுக்கிறார். போன தடவை என்ன ஓமானம் கொடுத்தாருன்னா தேன். இப்ப என்ன ஓமானம் கொடுக்கிறாருன்னா ஒரு மரத்தை பத்தி எடுத்து பேசுறார். இனியவனே, இப்போ இங்க இருக்கிற இந்த பெரிய மரத்தினுடைய அடிப்பகுதியை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சாறு கசியும்பா. ஆனாலும் அந்த மரம் உயிர் வாழும். அதே மரத்தினுடைய நடுப்பகுதியை நீ கொஞ்சம் வெட்டிட்டீன்னா அந்த இடத்துல இருந்து சாறு கசியும், ஆனாலும் அந்த மரம் உயிர் வாழும். அந்த மரத்தினுடைய மேற்பகுதியை வெட்டிவிட்டாலும் கூட அந்த இடத்திலும் சாறு கசியும், அப்போதும் மரம் உயிர் வாழும். அப்ப அந்த மரத்தின் உயிர் விலகாமல் மரம் முழுவதிலும் பறந்திருப்பதனாலே அது பூமியிலிருந்து நீரை வேரின் மூலம் உறிஞ்சியவாறு மகிழ்ச்சியுடன் நிற்கிறது அப்படிங்கிற அந்த மரத்தை ஒரு உதாரணமா சொல்லி சுவேத்தகேதுக்கு உத்தாலகர் புரிய வைக்கிறார். இப்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த மரத்துல நீங்க எந்த இடத்துல எந்த பக்கத்துல வெட்டினாலும் அங்கிருந்து ஒரு சாறு வெளிப்படுமே தவிர அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுமே தவிர, ஆனா மரம் இறந்து விடாது, மரம் முழுமையாக இறந்து விடாது, அப்படியே இருக்கும். ஆனா நீங்க அந்த மரத்துக்கு ஒரு கிளைக்கு போக வேண்டிய உயிரோட்டம் இருக்குல்ல. இப்ப ஒரு கிளை பல பக்கம் படர்ந்திருக்கு கிளைகள் அந்த மரத்துல. ஒரு கிளையை நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு போற உயிரோட்டத்தை தடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கிளையை நல்லா ஆழமா வெட்டிடுறீங்க. ஆனா அந்த கிளை முறியல, அதுக்குள்ளேயே தொங்கிட்டு இருக்கு, ஆழமா வெட்டி விட்டுறீங்க. அப்படி நீங்க அந்த மரக்கிளையை ரொம்ப ஆழமாக வெட்டி அதை துண்டிக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட கிளை என்ன ஆயிடும், அதுக்கு போக வேண்டிய உயிர் சத்துக்கள் போகாம அது அப்படியே உலர்ந்து போய் வாடி வதங்கி அப்படியே கீழே உதிரிவிடும். அப்ப அந்த கிளை கீழே உதிரி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைக்கு போக வேண்டிய உயிராற்றலை உயிர் ஓட்டத்தை நம்ம தடுத்துட்டோம், வெட்டினதுனால. மரம் பூரா உயிரோட்டம் இருக்கு, மரத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் வேரிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சக்தியை உறிஞ்சிட்டு மரம் எல்லா பக்கமும் அதை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்தியை ஒரு குறிப்பிட்ட கிளைக்கு நாம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளைக்கு போக வேண்டிய உயிரோட்டம் போகாம போய் அந்த கிளை வாடி உதிர்ந்து விடுது இல்லையா. அப்போ இதுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு மரத்திலிருந்து உயிர் விலகுமானால் முழு மரமும் உலர்ந்து விடும். அப்படிதான் இங்க இறப்பு இருக்கு. அந்த மரம் முழுமையாக சாகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த மரத்திலிருந்து உயிரோட்டம் நிற்கும் போது மட்டும்தான் அந்த மரம் உயிரை விடும். அப்ப அது போல அன்பு மகனே, உயிர் விலகினால் இந்த உடம்பு இறந்து விடும், ஆனால் உண்மையில் உயிர் இறப்பதில்லை. அந்த உயிருக்கும் உயிராக திகழ்வது ஆன்மா அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இங்க எடுத்து சொல்றாரு. இங்க உத்தாலகர் இப்ப ஆன்மான்னா என்ன அப்படிங்கறது இங்க விளக்குறாரு. ஆன்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் இருக்கு. அந்த உயிருக்கே உயிராய் எது இருக்கு, ஆன்மா இருக்கு. அப்ப அந்த உயிருக்கே உயிராக திகழ்வது ஆன்மா. ஆன்மா அனைத்திற்கும் ஆன்மாவாகவே இருக்கிறது. அப்ப படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் எது பிரதானம், எது மூலம் அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு பேர் தான் பரமாத்மா. மற்றபடி இங்க தனித்தனியா ஜீவாத்மாக்கள் கிடையாது. நாம அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம், புரியாம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் ஜீவன் அது பரமன் அப்படிங்கிற அந்த வேதமை புத்தி நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டதுனால அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில ஒரே ஒரு ஆத்மா, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார். அவருடைய வைபவம் எங்கும் எதிலும் பரவி இருக்கிறதுக்கு தான் இந்த மரம் உதாரணம் கொடுக்குறாங்க. மரத்தை எதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, அந்த மரம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு, அதுல நிறைய கிளைகள், இலைகள், காய்கள், பூக்கள், கனிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எவ்வளவோ விஷயங்கள் அந்த மரத்துல இருந்தாலும் அந்த மரம் முழுவதும் உயிரோட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட கிளை உயிரோட்டத்தை இழந்து அந்த இலை வாடி உதிர்ந்து விடுறதுனாலயும் அந்த கிளை வாடி உதிர்ந்து விடுவதனாலயும் மரம் இறந்து போறதில்ல. அது மாதிரி இங்க பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த பர்டிகுலர் பாடி இறந்து போகுதுன்னா இங்க ஒட்டுமொத்த உயிரோட்டம் போய் விடுவது இல்லை. அந்த புரிதலுக்காக இங்க ஒப்பீடு செய்யறாங்க. அப்ப இங்க ஆத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மாவா இறைவன் இருக்கிறான். அவன் எதுலையும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனா தனித்தனி ஜீவர்களா நம்ம பிரிச்சு வச்சு பாக்குறது அந்த மரத்தினுடைய தனித்தனி கிளைகள் போல. அப்ப ஒரு கிளைக்கு போக வேண்டிய உயிரோட்டத்தை கட் பண்ணிட்டா அந்த கிளை மட்டும்தான் சாவுமே தவிர மரம் செத்து விடாது இல்லையா.
அது மாதிரி இங்க ஒரு தனி மனிதன் இறக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் எல்லாமே இறந்து போயிடுமா அப்படின்னா எப்படி இறக்கும்? அப்படிலாம் இறக்காது. அப்படி ஒரு ஓமானத்தை இங்க புரிய வைக்கிறாங்க. அதாவது இந்த தனிப்பட்ட உடல் இறப்பை பத்தி இங்க பேசும்போது இங்க அந்த உடல் மூலமா இங்க இந்த மாதிரி எப்படி நம்ம வித்தியாசத்தை பார்க்கிறோமோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம் வந்து இந்த உடலுக்கோ அல்லது இந்த மனதிற்கோ கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. இப்ப தத்துவம் அசி அப்படின்னா நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு அவங்க உத்தாலகர் வந்து ஸ்வேதகேதுக்கு சொல்லும்போது அவனுடைய தாட் ப்ராசஸ் என்ன? ஸ்வேதகேதுடைய தாட் ப்ராசஸ்னா நானே அந்த இறைவன் எப்படி ஆக முடியும்னு அவன் உடம்பு மேல இருக்கிற அபிமானத்துல அப்படி ஃபீல் பண்றான். அதனால் நான் எப்படி இறைவனாக முடியும்? இறைவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஆனா இங்க அவர் அப்படி சொல்ல வரல. இந்த உடம்புக்குள்ள உயிராய் உணர்வாய் இறைவன் இருக்கிறான். அவன் தான் எல்லாமா இருக்கிறான். அவன் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய ஒரு சிறு பகுதி தான் நீ. நீன்னா இந்த உடல். ஆனா இந்த உடல் போகிறதுனால நீயே இறந்து விட்டீங்கன்னா நீ எப்படி இறப்ப? நீ இறக்கவே மாட்ட. நீ என்றும் இறக்காதவன், நீ என்றும் அழியாதவன். ஏனென்றால் நீ ஆத்மா, நீ பிரம்மம் என்று அவனுக்கு உபதேசம் பண்றார். அதுதான் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம். அப்ப இதுதான் அவனால புரிஞ்சுக்க முடியல. அவன் வந்து உடல் அபிமானத்துல நான் எப்படி இறைவனாக முடியும்னு பாவிக்கிறான். அப்புறம் இந்த மனசு மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கான் இல்லையா? நான் வந்து வக்கீல், நான் டாக்டர் அப்படின்னு என்னென்ன பதவி அவன் அபிமானிக்கிறானோ அந்த அடிப்படையில நான் எப்படி இறைவனாக முடியும்னு அவன் நினைக்கிறான். அல்லது நான் பிறந்த ஜாதியின் அடிப்படையில நான் எப்படிங்க நான் இந்த குளத்துல பிறந்துட்டு நான் இறைவனாக முடியுமான்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன? இதெல்லாம் நாம மனதினால ஏற்படுத்தி கொண்ட விசேஷ சுகங்கள் தானே தவிர இறைவனிடத்துல அந்த பேதமே இல்லையே. அவன் தான் எல்லாரிடத்திலும் உயிராய் உணர்வாய் உறவாடி கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்ப மரத்துல வந்து இந்த கிளை உயர்ந்தது, இந்த கிளை தாழ்ந்தது, இந்த இலை வந்து சூப்பர், இந்த இலை வந்து மட்டம், இந்த பூ வந்து அருமை, இந்த பூ மோசம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரத்துல ஆயிரக்கணக்கான பூக்கள், ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கிளையும் வந்து இது உயர்ந்த கிளை, இது தாழ்ந்த கிளைன்ற பேதமை வச்சுக்குமா? வச்சுக்காது. ஏன் வச்சுக்காது? அவைகளுக்குள்ள அந்த பகுத்தறியும் பரிமாணமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல. ஆனா மனிதனிடத்துல இந்த பகுத்தறிவு பரிமாணமும் புத்திசாலித்தனமும் வந்ததுனால இவனிடத்துல பேதமை புத்தி உண்டாகி விட்டது. அதனால இங்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறான். இது வேறு, அது வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுனால இவன் இறைவனுடைய வைபவத்தை எல்லாம் ஒன்றேங்கிற அந்த பேருணர்வை அவன் உணராம தன்னை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொண்டே பார்த்து கொண்டிருப்பதனால தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய பொருள் அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை இங்கு பார்க்க முடியுது. அப்ப இங்க உத்தாலகர் கூறிய இந்த உதாரணத்தினாலும் மகா வாக்கியத்தின் பொருளை ஸ்வேதகேதுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தன் இயலாமையை எடுத்து கூறி மீண்டும் இதை பற்றி விரிவாக விளக்க வேண்டும் என்று தந்தையிடம் கேட்டுக்கொண்டான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மகா வாக்கியம் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கதல்ல என்பதை உணர்ந்து கொண்ட உத்தாலகர் மேலும் பல உதாரணங்களை கூறி ஸ்வேதகேதுவிற்கு அவனை புரிய வைப்பதற்கான முயற்சியை தொடர்ந்தார் என்று நம்ம இப்ப 11ஆம் பகுதியில இந்த பாடலை நிறைவு செய்யறோம். அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த மந்திரத்துல பையனுக்கு இப்படி 2 தடவை இப்படிலாம் சொல்லி பார்த்தேன். தேனை பத்தி ஒரு உபமானம் கொடுத்தா புரிஞ்சுக்க முடியல, மரத்தை பத்தி ஒரு உபமானம் கொடுத்தா அவனால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இன்னுமே அவனுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன்ட்டு இப்ப என்ன பண்றாரு, உத்தாலகர் வந்து மகனே ஸ்வேதகேது இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பான்னு போறான். இங்க பாருப்பா அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு ஆலம் பழத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவன் போறான். போய் அங்கிருந்து ஒரு ஆலம் பழத்தை எடுத்துக்கிட்டு வரான். தந்தையே எடுத்து வந்து விட்டேன், இந்தாருங்கள் என்று அவர்கிட்ட காட்டுறான் ஸ்வேதகேது. உடனே உத்தாலகர் சொல்றாரு, மகனே அந்த ஆலம்பழத்தை 2ஆக வெட்ட வேண்டும் என்று சொல்றார். உடனே ஸ்வேதகேது என்ன பண்றான், ஒரு கத்தி எடுத்து அதை 2ஆ வெட்டுறான். வெட்டிட்டு அப்பா இப்படி நான் 2ஆக வெட்டி விட்டேன், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். உடனே உத்தாலகர் கேட்கிறாரு, மகனே அந்த ஆலம்பழத்தை நீ 2ஆக வெட்டி விட்டாய் அல்லவா, இப்போ அதன் உள்ளே நீ என்ன காண்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த ஆலம்பழத்தை நீ 2ஆ வெட்டிட்ட, இப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு, நீ என்னத்தை பாக்குற, அதை சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். உடனே ஸ்வேதகேது சொல்றான், அப்பா ஆலம்பழத்தை நான் 2ஆ வெட்டின உடனே அதுக்குள்ள நிறைய சிறிய சிறிய துகள் வடிவில விதைகளை பார்க்கிறேன் அப்பா அப்படிங்கிறான். உடனே அப்பா சொல்றாரு, அப்ப ஒரு ஆலம்பழத்துக்குள்ள பல ஆயிரக்கணக்கான விதைகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, இல்ல சிறு சிறு நுண்ணிய வடிவில துகள்களை போல இருக்குன்னு சொல்றீ இல்லையா, அதுல ஒரு துகளை எடு மகனே அப்படின்னு உத்தாலகர் சொல்றாரு. உடனே ஸ்வேதகேது, அப்பா இந்த ஒரு துகளை நான் எடுத்து விட்டேன் அப்படிங்கிறான். இப்பொழுது அந்த ஒரு துகள் இருக்கு இல்லையா, அதுதானே விதை, அந்த விதையை எங்கே 2ஆக பிளந்து பார் அப்படிங்கிறாரு.
உடனே அவன் என்ன பண்றான், அந்த நுண்ணிய விதையை எடுத்து ஒரு பிளேடுல 2 வெட்டுறான். இப்ப அந்த பிளேட்ல அந்த நுண்ணிய விதையை 2 வெட்டிட்டு, அப்பா இதை 2 பிளந்து விட்டேன் தந்தையே அப்படிங்கிறான். இப்போ அவங்க அப்பா கேட்கிறாரு, மகனே இப்பொழுது அதனுள் நீ என்ன பார்க்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சேதுகேது சொல்றான், அப்பா ஒன்றுமே பார்க்கவில்லையே, அதனுள் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறான். இப்பதான் சொல்றாரு, இப்படிதான்ப்பா இறைவன் ரொம்ப நுண்ணிய வடிவில் இருக்கிறான். இப்ப நீ ஆலம்பழத்தை பார்த்த உடனே பெருசா இருந்தது. அந்த ஆலம்பழத்தை 2 வெட்டின உடனே அதுல ஆயிரக்கணக்கான விதைகள் இருந்தது. அதுல ஒரு விதை கடுகு சைஸ்ல இருந்தது. அந்த கடுகு சைஸ்ல இருக்கிற ஒரு விதை எடுத்து நீ பிளேட்ல 2 வெட்டுன. அப்ப பிளேட்ல 2 வெட்டி பார்த்தாலும் அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. அப்படி ஒண்ணுமே இல்லாதவன் தான்ப்பா இறைவன். ஏனென்றால் அந்த விதை மிக மிக சிறியது, மிக மிக நுண்ணியது. ஆனால் அதுதான் இந்த பிரம்மாண்டமான ஆலமரத்திற்கு ஆதாரம். அதுபோல மகனே, இறைவன் மிக மிக நுண்ணிய வடிவம் கொண்டவன். அவனே இந்த ஒட்டுமொத்த படைப்புக்கும் ஆதாரம் அப்படின்னு ஒரு ஆழமான விஷயத்தை ஸ்வேதகேதுவுக்கு விளக்கம் கொடுக்கிறார் உத்தாலக மகரிஷி. அப்ப அதுதான் உண்மை, அதுவே உன் ஆத்மா, நீயே அது ஸ்வேதகேது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறார். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த கடுகு அளவு இருக்கிற விதையை அவன் 2 வெட்டி பார்க்கறான், அதுக்குள்ள ஒன்னையும் காணோங்கிறான். ஒண்ணுமே இல்ல, ஆனா அந்த விதை உயிரோட்டமா இருக்கா இல்லையா? அந்த ஒண்ணுமே இல்லாத விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்ச உடனே அதுல இருந்து ஒரு துளிர் வருதா இல்லையா? அது மாதிரிதான் அங்க இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறான். ஆனா அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மிக மிக நுண்ணியமானவன், கண்களுக்கு புலப்படாதவன். அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். அப்ப கண்களுக்கே புலப்படாதவன், மிக மிக நுண்ணிய வடிவினானவன், அணுவில் அணுவினன், ஆதிபிரான் அப்படின்னு திருமூலருடைய பாடலும் இருக்கு. அப்ப அப்படி அணுவுக்கு அணுவா இருக்கின்ற இறைவன் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அவன் இங்கதான் இருக்கிறானா? இல்ல, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இறைவனை நீ எங்க போய் பிரிச்சு பார்ப்ப? எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல இறைவன் இருக்கிறான், இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதேனும் ஒரு இடத்தை காட்ட முடியுமானா காட்டவே முடியாது. இப்போ நம்ம இதுக்கு எப்படி நம்ம நவீன பாஷையில புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்ப கிருமிகளை உங்களால கண்ணில் பார்க்க முடியல. உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும். கொரோனாங்கிற ஒரு கிருமி வந்தது, கொரோனா. இப்ப அந்த கொரோனா கிருமி வந்த உடனே எங்க கொரோனா கிருமி இதான காட்டுங்க யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் கொரோனா கிருமியை காட்ட முடியாது. ஆனா அது எங்கும் எதிலும் பறந்திருந்தது. இந்த ஒட்டுமொத்த இந்த பூமி உருண்டைக்குள்ள அது பரவி இருந்தது. எல்லாருக்கும் கொரோனா காய்ச்சல் வந்தது. அப்ப உடனே அதை காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னா எப்படி காட்ட முடியும்? அது கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய உருவத்தில் இருக்கு. ஆனா அது உடம்புக்குள்ள போய் நமக்கு எல்லா வேலையும் பண்ணுதா இல்லையா? அது உடம்புக்குள்ள பூந்துட்டு அதனுடைய சேட்டையை பண்ணுதா இல்லையா? அது சேட்டை பண்ணங்காட்டி தானே நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தது, நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. நம்முடைய ஜெனரேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இறப்புகளை எப்படி பார்த்தோம்? அப்படியே குப்பை குப்பையா அள்ளி போட்டானா இல்லையா? இது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ வார்ல மட்டும் மனிதர்கள் இறந்துருப்பாங்க. அவ ஒரு போர்ல இறந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே மூட்டை மூட்டையா கட்டி கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல புதைப்பாங்க. ஆனா ஒரு கொடிய நோயினால மரணம் அடைஞ்சு இப்படி கூட்ட கூட்டமா சாகிறது நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தோம். அப்ப நம்ம டிவில எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பணம் கியூல நிக்க வச்சிருந்தாங்க எரிக்கிறதுக்கு. அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் போட்டாங்கல்ல, நம்ம சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கியூல நிக்கிற மாதிரி எல்லா பாடியும் வரிசையா நின்றுட்டு இருந்தது எரிக்கிறதுக்கு. நான் அதெல்லாம் டிவியில பார்த்தேன். அப்ப எப்படி மரணம் பாருங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் வருதுன்னா இப்ப நம்ம எவ்வளவு பரிகாரம் எல்லாம் பண்ணுவோம். மரணம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சடங்கு, சம்பிரதாயம், சாஸ்திரம் அப்படின்னு எத்தனை விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் இறந்த பிறகு அப்படி பரிகாரம் பண்ணுவோம். ஆனா அந்த கொரோனா மரணத்துல எங்க பரிகாரம் பண்றதுக்குலாம் நேரம்? கொண்டு போய் புதைச்சா போதுன்ற அளவுக்கு கூட்டம் அலம் மோதுது புதைக்கிறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மரணம்னா எப்படிங்கிறத காட்டி கொடுக்கறானா இல்லையா இறைவன்? அப்ப இந்த படைப்பு இப்படிதான். எல்லாமே ஒரு விதமான வைபவம், இறைவனுடைய வைபவம். அப்ப இந்த மாதிரி ஒரு வைபவத்துல ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் அவன் இருக்கிறத புரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறவன் எல்லாம் அஞ்ஞானிகள் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவர்கள் எல்லாம் மனித நிலைக்கு வந்து கூட பரிணாம வளர்ச்சி அடையாதவர்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு புரியல, இறைவன் யாருன்னு தெரியல, உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல, படைப்புக்கு ஆதாரமான பரமனை புரிந்து கொள்ள முடியாத புத்தி சக்தி குன்றியவர்கள். ஆனா உருவம் என்னவோ மனித உடல். அதனால என்ன இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதுக்காக மகான்கள் இப்படி புரிய வைக்க பாக்குறாங்க. அப்ப அந்த நுண்ணிய விதைக்குள்ள இறைவன் எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறான், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஸ்வேதகேது அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். அடுத்த பாடல்ல, அடுத்த மந்திரத்துல சொல்றார், ஆலம் விதையை பிளந்த போது அதனுள் உன்னால் எதையும் காண இயலவில்லை. ஏனென்றால்
அதனுள் இருப்பது மிக நுண்ணிய பகுதி. அந்த நுண்ணிய பகுதியை உன்னால் சாதாரண கண்களால் பார்க்க இயலாது. ஆனால் அன்பு மகனே, உன்னால் பார்க்க முடியாத அந்த நுண்ணிய பகுதியில் இருந்துதான் இவ்வாறு இந்த மிகப்பெரிய ஆலமரம் வளர்ந்து நிற்கிறது. ஆகவே நீ இறைவனின் மீது நம்பிக்கை கொள்வாய், அந்த ஆத்மாவின் மீது நம்பிக்கை கொள்வாய் என்று இங்க அவனுக்கு அந்த இறைவனை காட்டி கொடுக்கிறார். புத்தாளகர் ஸ்வேதகேதுக்கு இறைவனை காட்டி கொடுக்கிறார். எப்படி காட்டி கொடுக்கிறார்? மிக மிக நுண்ணியதாக, கண்களால் பார்க்க முடியாததாக, புலன்களால் அறிய முடியாததாக, மனதினால் புரிந்து கொள்ள முடியாததாக. இப்ப இறைவனை பத்தி சொல்லணும்னா புலன்களாலும் காட்ட முடியாது, சொல்ற விஷயத்த மனதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கண்கள் ஏதாவது பார்த்துடலாம், காதல் ஏதாவது கேட்டுடலாமா இறைவனை பத்தி? அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மிக மிக நுண்ணியமான விஷயம் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம இடத்துல என்ன வேணும்? ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தைனா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல ஸ்ரத்தைனா தமிழ்ல நம்ம சொல்றதா இருந்தா நம்பிக்கை வேணும். அப்ப இறைவன் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த இறை அனுபவம் நமக்கு உண்டாகும். அப்ப அந்த இறை அனுபவம் நமக்கு உண்டாகணும்னா இறைவனுடைய வைபவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள எப்படி இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அனுபவ ரீதியாக உணர முடியும். அதை இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி இந்த கடவுள், ஆன்மா, மேலுலகம் போன்றவைகள் எல்லாமே நமது அறிவுக்கு அப்பாற்பட்டவைகள். இவற்றை அறிவதற்கான முயற்சியில் புலன்களும் மனமும் எல்லாமே தோற்று விடுகின்றன என்று உபநிஷதங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அப்ப இறைவனை நாம் அனுபவமாக உணர்வதற்கு இங்க புலன்களும் பயன்படாது, மனமும் பயன்படாது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் தோற்று விடுகின்றன. அப்ப அவரை அடைய முடியாமல் வாக்கும் மனமும் திரும்புகின்றன என்றுதான் நம்ம கடந்த தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம். கடந்த வகுப்பு நான் தைத்திரிய உபநிஷத்தை எடுக்கும்போது இறைவனை அடைய முடியவில்லை, இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதை தெரிந்து கொள்ள முடியாமல் வாக்கும் மனமும் திரும்புகின்றன. ஏன் வாக்கும் மனமும் திரும்புகின்றன? வார்த்தையினால் சொல்லி இறைவனை புரிய வைக்க முடியாது, மனதினால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப வாக்கும் மனமும் இறைவனை பற்றி தெரிய முடியாமல், அவரை அடைய முடியாமல் திரும்புகின்றன அப்படிங்கிறத நம்ம தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம். ஆனால் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும். இங்க புத்தாளகர் உபதேசிக்கிறார் ஸ்வேதகேதுக்கு, இது போன்ற ஒரு அரிய உண்மையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும். காணாத, அறிய முடியாத இறைவனையும் ஆன்மா போன்ற உண்மைகளையும் ஏற்றுக்கொள்வது எவ்வாறு? இங்கு இது மாதிரி மனதாலையும் புரிந்து கொள்ள முடியல, புலன்களாலும் அறிந்து கொள்ள முடியல. அப்ப எப்படிங்க நான் இதை ஏற்றுக்கொள்வது? அதுக்கு ஒரே வழி நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுலையுமே ஜெயிக்க முடியாது, எந்த பாடத்திட்டத்திலையுமே ஜெயிக்க முடியாது. இப்ப நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன், இந்த நாத யோகம்னே ஒரு எக்ஸாம்பிள் நான் வகுப்பு எடுக்கிறேன். அந்த நாத யோகத்தினுடைய முடிந்த முடிவு என்ன? அந்த அக்ஷர தேகமா நம்ம மாறுறது. அக்ஷர தேகம்னா என்ன? அந்த அழியாத தேகம். நான் இந்த பரு உடல் கிடையாது, நான் இந்த மனோ உடல் கிடையாது, பிராணனும் நான் கிடையாது. ஆனால் என்றும் அழியாத ஒளி தேகம் தான் நான். அப்ப நான் இங்க நாதமா பிந்துவா இருந்து என்றும் அழியாத அந்த தூய அறிவு ஒளி தேகமாக இருக்கின்ற என்னுடைய வைபவத்தை நான் அனுபவம் ஆக்குவதற்கு அந்த பாடத்திட்டம், அந்த வகுப்பு பயன்படுது இல்லையா? அப்ப அந்த வகுப்பின் மேல நம்பிக்கை இல்லாம படிச்சா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அப்படிதான் இங்க சாஸ்திரமும் நம்பிக்கை தான் முக்கியம். ஸ்ரத்தை இல்லைன்னா நீங்க எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அப்ப கடவுளுங்கிற ஒரு விஷயத்துல கூட நீங்க நம்பிக்கை இல்லைன்னா அனுபவமாக்க முடியாது. எதுவுமே நம்பிக்கை வைக்கணும். முதல்ல நம்பிக்கை வைக்கணும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை திடமா நம்பி நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த அனுபவங்கள் உண்டாகும். அப்ப ஸ்ரத்தை என்ற வார்த்தைக்கு ஏதாவது லாங்குவேஜ்ல மாத்தி மாத்தி மொழிபெயர்க்க முடியுமான்னா எந்த லாங்குவேஜ்லயும் மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா அது அவரவர்களுக்கு உண்டான மனோநிலை தான் அது. இப்ப இவருக்கு புரிய மாட்டேங்குது, இவருக்கு புரியுது அப்படின்னா என்ன காரணம்? நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த விஷயங்கள் ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாம போகுமே தவிர, நமக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம கேட்டோம்னா அதுல நமக்கு ஆர்வமும் இருக்காது. அப்படித்தான் இங்க இறைவனும். இப்ப இறைவனுங்கிற ஒரு விஷயத்துல நீங்க திடமான நம்பிக்கை வச்சு நீங்க அதை பார்க்கும்போது மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு அனுபவம் ஆகுவான். நம்பிக்கை இல்லாம நீங்க இறைவனை பற்றி எத்தனை புத்தகங்கள் படிச்சாலும், எத்தனை கோயில்களுக்கு போனாலும், எத்தனை பூஜைகள் பண்ணாலும் இறைவன் அனுபவமாகவே மாட்டான்.
அப்ப எத்தனையோ பேர் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம தான் இதெல்லாம் பயணம் பண்றாங்க. அவங்கெல்லாம் ஏன் ஜெயிக்கிறது இல்ல அப்படின்னா, அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அவங்க ஜெயிக்கிறது இல்ல. அதை இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப இறைவன் இருக்கிறார் என்பதில் மனதை தெளிவாக வைக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் இங்கு சிரத்தை. அப்ப உயர் லட்சியத்தை அடைவதற்கான எல்லா முயற்சிகளுக்குமே நம்பிக்கை தேவைப்படுகிறது என்று பகவான் ஆதிசங்கரர் இதை சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா கடவுள் உண்டு என்னும் நம்பிக்கையும் அவரை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் தான் இங்கு சிரத்தை என்பதாகவே சுவாமி விவேகானந்தரும் எடுத்து கூறுகின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நம்பிக்கை என்ற செயல்பாட்டுடன் கூடிய ஒரு விஷயம் என்பது அப்படியே நான் நம்புகிறேன் என்று அப்படியே சும்மா இருப்பதல்ல. அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவது, அந்த நம்பிக்கையின் லட்சியத்தை அடைய பாடுபடுவது, இதுதான் நம்பிக்கை. இப்ப இதனுடைய கண்டினியூட்டி இன்னும் இருக்கு. இப்ப இன்றைக்கு நேரம் இல்லாதனால அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி. ஓம் தத் சத்.